குருவே சரணம். ஆன்மீக சொந்தங்களை, என் உயிரினும் மேலான சகோதர சகோதரிகளை, இன்று நமது காளி மந்திராலயம் யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு, மந்திரத்தை எப்படி சித்தி செய்ய வேண்டும். ஆம் நண்பர்களே, இப்பொழுது நமது ஆன்மீக சொந்தங்கள் நிறையா நண்பர்கள் மந்திரத்தை எப்படி சித்தி செய்வது என்றே தெரியாமல் மந்திரத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். அந்த மந்திரத்தை எப்பொழுது எந்த நேரத்தில் கூற வேண்டும், அது எப்படி சித்தி செய்ய வேண்டும் என்பதை சிலருக்கும் தெரியவில்லை. அதற்கு சரியான வழிகாட்டியும் அமையவில்லை. அதற்கு அவர்களுக்கு ஏற்றமாறு குருநாதர்களும் இப்பொழுது அமைவது மிகவும் கடினமாக உள்ளது. இது நான் அறிந்த ஒரு உண்மை. இதில் ஒரு ஆன்மீக நண்பர் தொலைபேசியில் நம்மளிடம் கேட்டிருந்த ஒரு கேள்வி, ஐயா, நான் தினந்தோறும் மந்திரங்களை ஜபித்து கொண்டே வருகின்றேன், ஆனால் மந்திரம் சித்தி அடையவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கூறியிருந்தாருங்க. நான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன், ஐயா, எந்த மந்திரத்தை தினந்தோறும் கூறிக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது. அதுக்கு அவர் கூறிய பதில், ஐயா, தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை நான் காயத்ரி மந்திரத்தில் கணபதி காயத்ரி மந்திரத்தை கூறுகின்றேன். அடுத்து எனது இஷ்ட தெய்வ மந்திரத்தை கூறுகின்றேன். அடுத்து எனது குலதெய்வ மந்திரத்தை கூறுகின்றேன். அடுத்தபடியாக ஈசனின் சிவபெருமானின் காயத்ரி மந்திரத்தை கூறி வருகின்றேன் ஐயா. இதை காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை அத்தனையும் நான் ஜெபித்து வருகின்றேன், ஆனால் சித்தி அடையவில்லை. என்ன காரணம் என்று கேட்டார். சரிங்களா, இது நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மந்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மந்திரத்தை சரியாக சித்தி செய்ய வேண்டும். சரிங்களா, அது எப்படி சித்தி செய்கிறது, அவர் கேட்டிருந்த கேள்விக்கு நான் இதை உங்களுக்கு ஒரு பதிவாகவே பதிவிடுறேன். இதில் நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா, ஆன்மீக நண்பர்கள் எல்லா மந்திரத்தையும் ஒரேதாக அமர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னா சித்தி அடையாதுங்க. சரிங்களா, இதில் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கதவு, வீட்டை அடைத்து அதற்குன்னு ஒரு கதவு, அதற்குன்னு ஒரு சாவி அப்படிங்கிற நம்ம போட்டு அந்த அறையை பூட்டி கொண்டு வருகின்றோம். சரிங்களா, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த கதவை ஒரு சாவியை கொண்டு தான் திறக்க முடியும், அனைத்து சாவியை கொண்டும் திறக்க முடியாது. இதை நல்லா தெளிவாக கிடச்சுங்க. ஏன் அந்த ஒரு சாவியை கொண்டு தான் திறக்க முடியும்? அந்த ஒரு கதவுக்கு, சரிங்களா, அந்த ஒரு வீட்டை சேர்ந்த ஒரே ஒரு கதவுக்கு ஒரு சாவி போட்டால்தான், அதுக்கும் சரியான சாவி போட்டால்தான் திறக்கும். சரிங்களா, அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலில் உள்ள ஆத்மாவிற்கு ஒரு மந்திரமே சிறப்பானது. சரிங்களா, இதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு மந்திரத்தை, இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு தெய்வத்தை பிடி, அதை பிடித்து பிடி என்று சிலரும் முதியோர்கள் கூறுவதுண்டு. அதே போல்தான் ஒரு மந்திரத்தை மனதில் வைத்து ஜெபித்து கொண்டிரு. சரிங்களா, அது தன்னால் சித்தியாகுங்க. அது எப்படிங்க அப்படின்னா, இப்போ நீங்களே உங்களுக்குள்ளே எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் குருநாதர்கள் நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் சரியான குருநாதர்கள் சரியான சிஷியருக்கு அமையவில்லை. சரிங்களா, இதுதான் உண்மை. அந்த குருநாதர் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் சிவனடியாரே இருக்கீங்க அப்படின்னா, சிவதீட்சை வாங்குறீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுப்பாங்க. அந்த மந்திரத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு நம் வாழ்நாள் முழுவதும் அதை மட்டுமே ஜபித்தாலே போதும், அதுவாகவே சித்தி அடையும். அந்த மந்திரத்தை வைத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க முடியல, ஐயா எனக்கு உடல்நிலை சரியில்லை, மந்திரிக்கணுங்க ஐயா அப்படின்னா, நம்ம அந்த மந்திரத்தை கொண்டே மந்திரத்தாலே சரியாகிவிடும். இது உண்மை. அதே போல் தாங்க. சரிங்களா, நீங்கள் கணபதி மந்திரத்தையும் எடுத்துக்கிட்டு, இஷ்ட தெய்வ மந்திரத்தை எடுத்துகிட்டு, அடுத்து குலதெய்வ மந்திரத்தை எடுத்துகிட்டு, அதுக்கு சிவ மந்திரத்தை, இதை பூராமே எடுத்துக்கொண்டே நீங்கள் ஓதிக்கொண்டே இருந்தால் சித்தி அடையாதையா. அதில் எந்த ஒரு பலனும் இல்லை. இது நான் அறிந்த உண்மை, என் குருநாதர் எனக்கு போற்றிய பாடம். சரிங்களா, அதனால் தங்களுக்கு என்ன நான் புகட்டுகின்றேன் என்றால், ஒரு மந்திரத்தை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குருநாதர், நீங்கள் தீட்சை வாங்கியிருக்கீங்க, என் குருநாதர் மந்திரத்தை ஒன்று ஜபித்துள்ளார் ஐயா, அந்த மந்திரத்தை நான் ஜபிக்கலாமான்னா, அந்த மந்திரத்தை மட்டுமே நீங்கள் ஜபித்து கொண்டே இருங்கள். அதுவே போதுமானது, அதுவே சித்தி அடையும். சரியான முறையில் ஜபித்தால்
அதுவே சரியாக சித்தி அடைந்துவிடும். நீங்கள் அந்த ஒரு மந்திரமே உங்களுக்கு போதும் வாழ்நாள் ஃபுல்லாகவே. நீங்கள் வேறு மந்திரத்தை எடுக்கவே வேண்டாம். சரிங்களா? அது ஒரே மந்திரம் போதுங்க. அது மாதிரி ஐயா நான் தீட்சையை வாங்கலை, எனக்கு குருநாதர் இல்லைங்க, வழிகாட்டு இல்லைங்க, ஆனால் நான் மந்திரத்தை கற்றுக்கணும், நான் மந்திரத்தை ஜபிக்கணும், நான் சித்தி அடைய வைக்கணுங்க மந்திரத்தை, நான் ஃபுல்லாகவே ஆன்மீகத்தில் போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க நண்பர்கள், ஒரு மந்திரத்தை உங்கள் குலதெய்வ மந்திரமோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரமோ அல்லது கணபதி மந்திரமோ, சரிங்களா, ஏதோ ஒரு மந்திரத்தை சரியாக ஜபித்து கொண்டு வாருங்க ஐயா, சித்தி அடையுங்கய்யா. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேள்வி வரும், ஐயா சரியான முறையில் எப்பொழுது மந்திரத்தை ஜபிப்பது அப்படின்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மந்திரத்தை ஜெபிப்பதே உத்தமங்க. சரிங்களா? இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டுமே மந்திரத்தை ஜபித்து வந்தாலே சீக்கிரமாக சித்தி அடையும். சரிங்களா? இன்னொரு நண்பருக்கு சந்தேகம் கேட்டார், ஐயா ஏன் மாலை நேரத்தில் மந்திரங்களை ஜபிக்க வேண்டாமா அப்படின்னு. மந்திரங்களுக்கு சித்தி அடைய சரியான நேரமே காலை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமே உண்மையான உத்தமமான நேரம். தன் தலையெழுத்தவே நன்ற வழியாக மாற்றி கொடுப்பது பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் தங்களுக்கு பிடித்த ஒரு வரி மந்திரங்களை, சரிங்களா, உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ அந்த மந்திரத்தை மட்டுமே வைத்து நீங்கள் ஜபித்து வந்தாலே சித்தி சீக்கிரம் அடைஞ்சிடும். அந்த மந்திரமே உங்களுக்கு ஒரு நல் வழியை காட்டும் என்பதே உண்மை. சரிங்களா? இதில் வேறேனும் சந்தேகங்கள் இருந்தால் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நமது காளி மந்திராலயம் பகுதியில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நமது காளி மந்திராலயத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை அடையும். ஆன்மீக சொந்தங்களே, அறிவோம் சிவாய நமக. எல்லா புகழும் இறைவனுக்கே. நமச்சிவாயம். சிவ சிவ.